இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, ஏய், எங்கடி போயிருந்த? ஒரு கை வேலை சொல்லலான்னு கூப்பிட்டா ஆளையே காணோம். இங்கதாம்மா இருந்தேன். குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்தேன். ஏண்டி, கல்யாண வயசாயிடுச்சு, குழந்தைங்களோட விளையாடிட்டு இருந்திருக்க. என்னக்கா நீங்க? பின்ன என்னடி, ஒரு வீட்டு வேலை கூட செய்ய தெரியல. நாளைக்கு போற இடத்துல ஏமானம் இல்ல போகும். அம்மா, செய்யும் போது நான் செய்வேம்மா. இப்ப நான் கேட்க வந்தது கேட்கவா? என்ன? அம்மா, நான் சும்மா அப்படியே போய் கோயில சுத்தி பார்த்துட்டு வந்துடுறேனே. ஏண்டி, இவ்ளோ நேரம் கோயில் மாடு மாதிரி சுத்தி சுத்தி வந்த இல்ல? இங்க எங்க கூட உட்கார்ந்து வேலையை பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல காது குத்த ஆரம்பிச்சிடும். அம்மா அம்மா அம்மா, ஒரு 5 நிமிஷமா? 5 நிமிஷம் இல்ல, 1/2 நிமிஷம் கூட இல்ல. யாராவது ஏதாவது சொல்ல போறாங்க. பேசாம இங்க உட்காரு. அக்கா விடுக்கா, நீ சும்மா இரு ஜெயந்தி. ஏய், இங்கே உட்காரு, எங்கே போக கூடாது. அங்க அக்கா வேற வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அம்மா போக கூடாதுன்னு டென்ஷன் பண்றாங்க. இப்போ என்ன பண்றதுன்னு புரியலையே. என்னது இது? எங்க போனா? நமக்கு வர டைம் ஆகிட்டே இருக்கே. சுனமா, அரிசி எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி ஆயிடுச்சு. அப்படியே கொஞ்சம் மேல வச்சிருந்தோமா, நேரமாச்சு. சித்ரா, நீயும் வா. இல்ல, சித்தி கூட வரமா. ஜெயந்தி, நீ அவளை கூட்டிட்டு வா. சரிக்கா. வீட்ல விசேஷம் இல்லையா? எப்ப இந்த மாதிரி நல்ல காரியம் எல்லாம் பண்ண போற? உனக்கு காரியம் பண்ணிட்டு தான். என்னம்மா சொன்ன? இல்ல, இப்போதைக்கு ஒண்ணும் இல்ல. இருந்தா உங்ககிட்ட எல்லாம் சொல்லாமல. என் பேத்தி பிறந்து பேர் வைக்கும் போது அப்பவும் உன்னை கேட்டேன். நீ அப்பவும் இதேதான் சொன்ன. இப்ப அது வளர்ந்து காதே குத்த போறோம். இப்பவும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க. இத்தனை வருஷம் ஆகியும் நீயும் இந்த ஒரு கேள்வி தவிர வேற எந்த கேள்வி கேட்டு தொலைய மாட்டேங்கிறே. என்னம்மா? சீக்கிரமே சொல்றேன்னு சொன்னேன். அம்மா, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். வந்த இடத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம போமா, போய் வேலையை பாரு. சரி சரி, வாங்க சீக்கிரம். அக்கா, நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இப்போ இதுவும் ஏதோ குத்தி காட்டி பேசப்போகுது. எவ்வளவுதான் நானும் வலிக்காத மாதிரி நடிக்கிறது. அதெல்லாம் ஒண்ணு நினைச்சுக்கலாமா? சொல்லு. இல்ல, இந்த கோவில் குழந்தை வரம் கேட்டு வரவங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. அதோ அங்க ஒரு மரம் தெரியுது பாருங்க. அந்த மரத்துல மனசார வேண்டிக்கிட்டு தொட்டில் வாங்கி கட்டினா கண்டிப்பா குழந்தை பிறக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். எங்க ஊர்லயே 2 பொண்ணுங்க 3 வருஷத்துக்கிட்ட குழந்தையே இல்லாம இருந்தாங்க. இங்க வந்து வேண்டிக்கிட்டு தொட்டில் கட்டினதுக்கு அப்புறம் குழந்தை வரம் கிடைச்சது. உங்களுக்கும் இந்த விஷயத்துல நம்பிக்கை இருந்தா நீங்களும் கட்டி பாருங்க. ஓ, அப்படியா? சரிம்மா. சரி, பாத்துக்கோங்கக்கா, நான் வரேன். ஏன் சித்தி, அவங்க தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான சாமின்னு. உங்களுக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு, ட்ரை பண்ணி பார்க்கலாமே. பாக்கலதான். ஆனா அவ என்ன சொன்னு கேட்டல. தொட்டில் ஒண்ணு வாங்கி கட்டணுமா, அப்பதான் வேண்டுதல் நிறைவேறுமா. அதுக்கு என்ன, வாங்கி கட்டிட்டா போச்சு. ஏய், என்ன நீ? தொட்டில் வாங்க என்கிட்ட காசு எங்க இருக்கு? உன் சித்தப்பா என்ன என்கிட்ட காசைய கொடுத்து வச்சிருக்காரு. இதுல நீ வேற தொட்டில கட்டு குச்சிய கட்டுன்னு எரிச்சல கலப்பாத. ஐயோ சித்தி, இதுதான் உங்க பிரச்சனையா? இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல சித்தி. வாங்க, நான் தொட்டில் வாங்கி தரேன். இத நீ தொட்டில் வாங்கி தரியா? ஆ, காசு இருக்க? ஆ? ம். ம்ஹும். ம். 500 ரூபாவா? 500 rupees? யா. உன்கிட்ட எப்படி 500 ரூபா வந்துச்சு? சாமி கொடுத்துச்சு. சாமியா? ஆமா, நான் உள்ள வரும்போது சாமி வாழ்க்கையில எனக்கு நிறைய பணம் வேணும்னு கண்ணை மூடிட்டு வேண்டிட்டே வந்தேன். கண்ணை திறந்து பார்க்கும்போது எங்க இருந்தோ காசு சரசரன்னு பறந்து என் கைக்கு வந்துருச்சு. அவ்வளோ பவர்ஃபுல்லான சாமியா இது? ஆச்சரியமா இருக்கு. ஏய், போய் தானே சொல்ற? ஒழுங்கா உண்மையை சொல்லு. ஏது இந்த பணம்? சித்தி, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு பதில் வேணுமா, இல்ல தொட்டில் வேணுமா? இல்ல இல்ல, எனக்கு தொட்டில் தான் வேணும். அப்ப வாங்க, தொட்டில் வாங்க போலாம். இரு, உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ, அம்மா கிட்ட எல்லாம் சொல்ல வேண்டாம் சித்தி. வாங்க சித்தி, நம்ம போயிட்டு வந்துடுவோம். சரி, வா போலாம். போலாம். என் ஐடி கார்டை போயும் போயும் எங்க அப்பா காலு கீழே போடுவீங்க. சத்தியமா நான் அதை போடல. ஒரு பொறுக்கி பண்ண வேலை. பொறுக்கியா?
சரி அதை விடு. இந்தா உன் ஐடி கார்டு. என்ன கையில தொட்டில் வாங்கி கொடுத்துட்டு இந்த சித்ரா எங்க போனா? இங்க தானே இருந்தா, ஆளையே காணுமே. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நான் இந்த லைஃப்ல மறக்கவே மாட்டேன். என்னாலதான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இல்ல? சாச்சா அப்படிலாம் எதுவும் இல்ல. இதுல என்ன இருக்கு? எந்த ஹெல்ப்னாலும் தயங்காம என்கிட்ட கேளு, நான் பண்றேன். எப்ப வேணாலும் நீ எனக்கு ஃபோன் பண்ணலாம். சரியா? அக்கா இந்தாங்க உங்க பணம். அக்கா அதுல 100 ரூபாய் மட்டும் கம்மியா இருக்கும். காசு கொடுத்தே தீருவேன்னு அடம் பிடிச்சா, இப்ப எதுக்கு நீ 100 ரூபாய் கம்மியா குடுக்குற? நீ மொத்த காசையும் கொடுத்தாதான் நான் இங்க இருந்து போவேன். ஐயோ அக்கா சாரிக்கா, நான் 500 ரூபாய் தான் வச்சிருந்தேன். என் சித்திக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லக்கா. ஒருத்தவங்க தொட்டில் வாங்கி சாமிக்கு வேண்டிட்டு கட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி கட்டினா குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அதான் வேற காசு இல்ல. உங்களுக்கு கொடுக்க வச்சிருந்த காசுல தொட்டில் வாங்கிட்டேன். அத அப்புறமா திருப்பி கொடுத்துடுறேன்க்கா. சாரிக்கா. ஏய் சித்ரா, நான் சும்மா உன்கிட்ட வம்பு பண்ணேன், அவ்வளவுதான். இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. இங்க பாரு, நல்லா படி. ஏதாவது நான் கால் பண்ணு. சரிக்கா. சரி. என்ன தேடுவாங்க, நான் கிளம்புறேன். போ. அம்மா, பாக்குறவங்க எல்லாரும் விசேஷம் எதுவும் இல்லையா, விசேஷம் எதுவும் இல்லையான்னு கேட்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. சொல்லி அடர்த்து கூட ஆள் இல்லை. உன்னை நம்பித்தான் வந்திருக்கு. நீதாம்மா பாத்துக்கணும். ஜெயந்தி எங்க போயிருந்த? சாமி கிட்ட வேண்டுதல் வைக்க போயிருந்தக்கா. ஏ சித்ரா, நீ எங்கடி போயிருந்த? சித்தி கூடதாம்மா. அடியே, இவ்வளவு நேரம் சித்தி கூடதாம்மா இருந்தேன். சித்தி அம்மா கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. ஏய் நீ எங்கடி என் கூட வந்த? சித்தி தொட்டில் வாங்கி கொடுத்தது ஞாபகம் இருக்குல்ல? ஏய் என்னடி அவ காதுல வேதம் ஊதிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்லக்கா, வேண்டி கிட்டதை ஏன் வெளியில சொன்னீங்கன்னு கேட்டா. ஏன் கூட தான் இருந்தா. அம்மா வேண்டிக்கிட்டேன்னு சொன்னாங்க, வேண்டுதல வெளியே சொல்லக்கூடாதுல்ல, அதான். சரி சரி, போய் வேலையை பாருங்க, போங்க.